டிபெண்ட் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு இன்ஃபரன்ஸ் தியரினாவே நம்மளுக்கு என்ன போகிற போகுது, மேத்தமெட்டிக்கலாக கொடுக்காம, மேத்தமெட்டிக்கலாக கொடுப்பாங்க, பட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் வரனால இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக கொடுத்து நம்ம வந்து ப்ரீமிசஸ் வந்து நாம டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது எல்லா ப்ரீமிசஸும் என்னென்ன கேஸ் வந்து நாம டிபெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். சரி, இப்போ என்ன தியரி கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இது. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா ஓகே, இஃப் மை பினாஸ் கம்ஸ் டு மீட் மீ தென் ஐ வில் கேப்பி அப்படிங்கிற 2 ஆர்குமெண்ட் கிடைக்குது. கரெக்டுங்களா? மை பினாஸ் கம் டு மீட் மீ தென் ஐ வில் கேப்பி 2 ஆர்குமெண்ட் கிடைக்குது. அப்போ எடுத்த மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 ஆர்குமெண்ட்டும் நம்ம தனித்தனியாக டிபெண்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமிசஸ் பி, செகண்ட் ப்ரீமிசஸ் வந்து கியூ ஆகும். ஃபர்ஸ்ட் லைனே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன சொன்ன போடுறாங்க, இப்போ பினாசிஸ் டஸ் நாட் கம் டு மீட்னா இது நெகேஷன், மேலே இருக்கிறதுக்கு வந்து இது நெகேஷன் வேட். கரெக்டுங்களா? அப்போ மேலே இருக்கிறது நெகேஷன் வேட்னால அதை வந்து டிபெண்ட் பண்ணிடலாம், நாம டிபெண்ட் பண்ணிக்கலாம். நீவா நெகேஷன் பி வந்து மை பினாசிஸ் நாட் மீட் மீ, டஸ் நாட் கம் டு மீ. ஓகே, அது வந்து நெகேஷன் பி, அதை நெகேஷன் பின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? தென் ஐ வில் கோ டு ஆஃபீஸ். அப்போ மேலே இருக்கிற மீனிங் கீழே வருதா, இது கேப்பி அண்ட் மீட் மீன் தான் இருக்குது. இது பாருங்க, ஐ வில் கோ டு ஆஃபீஸுங்கிற வேர்டு இப்போ நியூ கான்செப்டாக இருக்குது. அப்போ இது நியூ ப்ரீமிசஸ். ஓகே, இது ஒரு நியூ ப்ரீமிசஸ், அது வந்து அனதர் ப்ரீமிசஸாக ஆறுன்னு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஐ வில் கோ டு ஆஃபீஸ், ஆல்ரெடி இந்த ப்ரீமிசஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ப்ரீமிசஸும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம வந்து ப்ரீமிசஸுமோ ஒவ்வொரு ப்ரீமிசஸுக்குமே நம்ம நோட்டேஷன் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுவோம். என்னென்ன ப்ரீமிசஸ் இருக்குன்னு ஒரு நோட்டேஷன் நோட் பண்ணிடுவோம். இப்போ நெகேஷன் வேட் இருக்குன்னா அது நெகேஷன் பின்னு நீங்கள் நோட் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். நீங்கள் நோட் பண்ணுறது பெட்டர். நெகேஷன் பின்னா டஸ் நாட் கோ டு, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வேர்டு வந்து இந்த டஸ் நாட் கோ டு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஆறுங்கிறது ஆல்ரெடி நம்ம என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறாங்க, அதனால இது ஆறா இருக்குது. தென் ஐ வில் கம்ப்ளீட் மை ஒர்க். அந்த மேலே என்ன டிஃபைன் பண்ணிக்கணுமா, ஐ வில் கம்ப்ளீட் ஒர்க்குங்கிறது மேலே சொல்லிக்கிறானா, மேலே சொல்லலை, அதனால் அது நியூ ஆர்குமெண்ட், அந்த நியூ ஆர்குமெண்ட்னால எஸ் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் த ப்ரீமிசஸ். கன்க்ளூடட், அப்போ கன்க்ளூஷன் சொல்கிறான். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ரீமிசஸ் வச்சுட்டு இது எல்லாம் சேர்ந்து இந்த ரிசல்ட் கிடைக்க போகுதுங்கிறாங்க. இஃப் ஐ நாட் கேப்பி, ஐ நாட் கேப்பிங்கிறது ஐ வில் நாட் கேப்பிங்கிறது ஐ நாட் காப்பி. அப்போ இது எதனோட ஸ்டேட்மெண்ட், கியூவோட ஸ்டேட்மெண்ட். அப்போ கியூவோட ஸ்டேட்மெண்ட் என்னது, நெகேஷன் கியூ ஆகுது. ஏன்னா நாட்னு வரும்போது என்ன ஆகும், நெகேஷன் கியூ ஆகும். தென் ஐ வில் கம்ப்ளீட் மை ஒர்க், ஐ வில் கம்ப்ளீட் உங்க ஒர்க் இருக்குது. இது என்னோட ஸ்டேட்மெண்ட், எஸ்ஸோட ஸ்டேட்மெண்ட். அப்போ இது ரெண்டையும் காப்பி பண்ணி தென்னு வந்ததுனால கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ப்ரீமிசஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னாச்சு புரியலன்னா கேட்டுக்குமா. ஓகே சார். ஸோ கியூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஐ வில் பி ஹாப்பின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் ஐ எம் நாட் ஹாப்பின்னு கொடுத்தனால அதோட நெகேஷன் எடுத்துக்கிறோம். ஐ வில் கம்ப்ளீட் மை ஒர்க். தென்னுங்கிற அடிஷனல் இதுவா சார்? தென் வரது வந்து அண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த அண்ட் சிம்பிள் போடுவோம். இங்க தென்னுங்கிறது வந்து கண்டிஷன் ஆகும். நான் அந்த ஹாப்பியா இல்லை, அதனால வந்து நம்ம ஒர்க் வந்து முடிச்சிடுங்கிற மாதிரி. ஆமா, சொல்லுமா. இல்லை சார், இதுல இல்ல. ஓகே தானே, உங்களுக்கு எப்படி இது ஃப்ரேம் பண்றது தெரியுதா இல்லையா, ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா இல்லையா? புரியுது சார். அதாவது என்னென்ன வேர்டு கொடுத்தாங்களோ அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரீமிஸா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இங்க மெயின் இம்பார்ட்டன்ட் அதான். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பி கண்டிஷனல் டு கியூ. ஓ ஓகே, தென் வந்தனால கண்டிஷனல் டு கியூ. ஓகே. அடுத்தது நெகேஷன் பி, தென் வந்திருக்குது கண்டிஷனல் டு if my answer doesn't come, then negation p, negation p to r. Okay, negation p to r. R to s, r to s. s. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் p to q வா, p to q. அப்ப நம்ம கன்க்ளூஷன் என்ன வரணும்னா நெகேஷன் q to s னு வரணும். இதுதான் நம்ம கன்க்ளூஷன் வரணும். சரிங்களா? சார். இந்த எல்லா ப்ரீமிசஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு மேலே இருக்கிற ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணி, இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய கன்க்ளூஷன் என்ன வரணும்னா இது வருங்கிறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் சொன்னது இங்கே எழுதிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்ன ப்ரீமிசஸ் தான் இங்கே ஒரு 2 வருது. இந்த பீக், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், அண்ட் கன்க்ளூஷன் வந்து இது வரணுங்கிறாங்க. சரி. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இதுதான் கன்க்ளூஷன் பார்ட்டு. இப்போ ஒவ்வொன்றா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் சரி. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே சார். இது வந்து நம்ம ப்ரீமிசஸ். இது வந்து நம்மளுடைய டாட்டாலஜியோட ஃபார்முலா. ஓகே, ரீசன் அதாவது ரீசன் வாங்க இல்லை டாட்டாலஜியோட ஃபார்முலா. ரீசன் சொல்லிட்டாலும் சரி இல்லை டாட்டாலஜி ஃபார்முலான்னு சொன்னாலும் சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்குது? ப்ரீமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற. இதில் எது வேணால் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமா? மொத்தம் 4 ப்ரீமிசஸ் இருக்குது. P1, P2, P3R. டோட்டலாக 3 ப்ரீமிசஸ் இருக்குது. இந்த 3 ப்ரீமிசஸில் நீ எது வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியான வேலை இருக்குதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டிபைன் பண்ணுறாங்க. P கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டு Q ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? P கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டு Q இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன எடுக்கிறாங்க? இதோட ஃபார்முலா. இது கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபார்முலான்னு நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபார்முலா. அதாவது கான்ட்ரா பாசிட்டிவ் என்ன சொல்லுன்னா, P கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டு Q implies that negation Q tends to negation Q, negation P. இதுதான் கான்ட்ராக்ட் பாசிட்டிவோட ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம கான்ட்ராக்ட் பாசிட்டிவ் ஃபார்முலா டிபெண்ட் பண்ணுறாங்க. ஏன் டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P tends to Q, P tends to Q, Q tends to R இருந்ததுன்னா இதனோட ஃபார்முலா என்னன்னா P tends to R வரணும். P tends to R. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலா பேர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்க. சப்போஸ் அந்த ஃபார்முலா நேம் தெரிஞ்சுன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலாவாச்சும் மெமரி பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா நேம் தெரிஞ்சுங்க. அப்படி தெரியுதுன்னா இங்கே பாருங்க இந்த ஃபார்முலா கைப்போத்தனிக்கல் சினானிம்ஸ்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா டெரைவ் பண்றதுக்காக தான் வந்து கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபார்முலா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் தெரியும். ஏன் கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, இங்க நெகேஷன் பி இருக்குதா, இங்க பி இருக்குது. அப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த ஃபார்மேட்ல ஃபார்முலா வேணும். இந்த ஃபார்மேட்ல ஃபார்முலா வேணும் போச்சுன்னா கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபார்முலா டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஒன்றை வச்சு. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். மூணாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி கிடைக்குது? மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எங்க பாருங்க, இது நெகேஷன் பி. சரிங்களா? இப்போ ப்ரிமிசஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. நெகேஷன் பி இருக்கிற மாதிரி ஒரு ப்ரிமிசஸ் இங்க எடுக்கிறீங்க. நெகேஷன் பி இருக்கிற மாதிரி ஒரு ப்ரிமிசஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஆல்ரெடி இங்க இருக்குது, அதை வந்து நீங்க எடுத்து இன்செர்ட் பண்றீங்க. அப்படி இன்செர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? இங்க ஒரு நெகேஷன் பி இருக்குது, இங்க ஒரு நெகேஷன் பி இருக்குது. இந்த ரெண்டு எலிமினேட் ஆயிட்டு என்ன கிடைக்கும்? நெகேஷன் கியூ டென்ஸ் டு நெகேஷன் ஆர் வரும். அதுதான் இந்த ஃபார்முலா கைப்போத்தனிக்கல் சினானிம்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஒரு கியூ இருக்கே சார், அதான்டா, அதை விட்டுருங்க. இதுதான் வந்து நம்ம கான்ட்ரா பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா தான் கான்ட்ரா பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். ஓகே சார். அதாவது இந்த செகண்டோட ஃபார்முலாவையும் தேர்டோட ஃபார்முலாவையும் எடுத்து தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சு தான் நம்ம கான்ட்ரா பாசிட்டிவ் கொண்டு வந்துக்கிறோம். புரியுதா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அதாவது P tends to Q. சார் நம்ம ஏன் கான்ட்ரா பாசிட்டிவ் எடுக்கிறோம்? அது மீன் ஆயிடும். அதுக்கு என்ன நான் சொல்றேன். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது? P tends to Q இருக்குதுல்ல, இதுக்கு டைரக்ட், இது ரெண்டு லிங்க் பண்றதுக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. இது ரெண்டு லிங்க் பண்றதுக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அப்ப நம்ம டைரக்ட் ஃபார்முலா என்னது? P tends to Q, Q tends to R. இந்த ஃபார்முலா தான் நம்ம கையில் இருக்குது. ஆமா சார். அப்ப கான்ட்ரா பாசிட்டிவ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? கான்ட்ரா பாசிட்டிவ் அப்ளை பண்ணும்போது இங்க நெகேஷன் P இருக்குதுல்ல, அப்ப நான் வந்து இது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது Pயும் Q இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நெகேஷன் P நெகேஷன் Q கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஃபார்முலாவா கன்வெர்ட் ஆகும். அப்ப கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகுது? நெகேஷன் Q tends to நெகேஷன் P ஆயிடும். எதனால? நெகேஷன் P இங்க இருக்கிறதுனால நான் கன்வெர்ட் பண்றேன். அப்ப நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அடுத்து ப்ரீமியஸ் நம்ம என்ன எடுக்க போறோம்னு பிளான் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட இருக்கிறது மூணு ப்ரீமியஸஸ். ஆல்ரெடி ஒரு ப்ரீமியஸஸ் எடுத்துட்டு இந்த ப்ரீமியஸ் எடுத்ததுனால என்ன நடக்க வேணும்? நெகேஷன் P இருக்குது, ஏன்னா நம்ம கையில் P தான் இருக்குது. அப்போ நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா யாரு? இவன் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ இவனை வந்து இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்? கான்ட்ரா பாசிட்டிவ் அப்ளை பண்ண போறோம். அப்படிங்கிற ஐடியா எப்படி வரும்? நம்ம பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்முலா தரவா இருக்கும்போது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ என்னாச்சு? நெகேஷன் பி கேன்சல் ஆயிடுச்சு. அஸ் பர் ஃபார்முலா எப்படி இருந்து? P tends to Q. அப்போ இங்கே பியோட வேண்டி நெகேஷன் Q, இங்கே R. அப்போ நெகேஷன் Q tends to R வரும். சரியாம்மா? இதில் என்ன டவுட் இருக்குதா? டவுட் இருக்குது? ஓகே சார். ஓகே தானே? நீ அட்டன் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாதான் வரும். என்னென்ன ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன இருக்குது? நெகேஷன் Q tends to R இருக்குது. இங்கே பாருங்க,
ஆர் டென்ஸ் டு எஸ் இருக்குதா? அப்போ எகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்போ இந்த ப்ரீமிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருங்க. இந்த ப்ரீமிசஸ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. அப்போ எலிமினேட் ஆகிட்டு என்ன ஆகுது? நெகேஷன் கியூ டென்ஸ் டு எஸ்ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். அப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துருச்சா பாருங்க. இஃப் ஐ எம் நாட் ஹாப்பி தென் ஐ வில் கம்ப்ளீட் மை ஒர்க். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு ப்ரீமிசஸும் அண்ட் எப்படி எடுக்கிறோம், ஒவ்வொரு ப்ரீமிசஸ் எப்படி எடுக்கிறோம் அண்ட் ஆல்சோ ஃபார்முலா எப்படி நம்ம டிவைட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறோம், இது ரெண்டு தெரிஞ்சு